ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான். அது கூட ஆதவ் ஸ்கூலையும் வந்து உங்கள் கூட நான் காமிக்க போகிறேன். ஏன்னா அன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடந்தது. எப்போனா வியாழக்கிழமை எடுத்த வீடியோ இது. ஸோ அது கூட வீட்டில் நடக்கிற வேலையும் அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் டே ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு விலாக் மாதிரி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வியாழக்கிழமை வந்து ஸ்கூலுக்கு வந்து டைமிங் எப்போ வர சொல்லியிருந்தாங்கன்னா, மதியம் 1:30க்கு தான் சொல்லியிருந்தாங்க. ஃபங்க்ஷன் 1:30க்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த டைம் வந்தால் மட்டும் போதும்னு. அப்பாடா ரொம்ப ஜாலி அப்படின்ட்டு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எந்திரிச்சேன். ஏன்னா எப்போவும் 5 மணிக்கு எந்திரிப்பேன். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு கீழே ஒரு 7 மணி போல் தான் நான் எந்திரிச்சு வந்தேன். மற்ற யாரும் எந்திரிக்கல. முகில் மட்டும் லைட்டாக எந்திரிச்சிட்டு உட்காந்துருந்தான். ஸோ என்னன்னா எனக்கே ஒரு ஆப்பு நானே வச்சுக்கிட்ட மாதிரி ஒரு வேலையை ஒன்று பண்ணிட்டேங்க. என்னென்னா லாஸ்ட் வீக் வந்து இந்த இந்தியன் ஸ்டோர்ஸ் வந்து போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த பொரின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, முகிலுக்கு ஆதவுக்கு 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பொரி கடலை எப்போவுமே வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கிடுவேன். அது வந்து இது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா மற்ற இந்த ஆயில் ஐட்டம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பொரி சாப்பிடுவோம். பொரி கடலை சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. ஸோ அது இந்த பொரி வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஃபுல் டே அதை தான் சாப்பிட்றாங்க அந்த பசங்க. சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது ஒழுங்காக சாப்பிட்றாங்க. எல்லா இடத்துலையும் சிந்தி 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 சும்மாவே நம்ம இந்த வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்குலாம் போதும் போதும்னு ஆயிடுது. இதில் நானே எனக்கு சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி இந்த பொரியை வாங்கிட்டதே வீட்டுக்காரரு சிரிச்சிட்டே தான் கிடந்தார். வாங்கும்போதே அவர் சொன்னார், இந்த பொரியை அப்புறமா இந்த பசங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, ஃபுல்லாக நீ தான் க்ளீன் பண்ணணும்னு. இல்லை நல்லா சாப்பிட்றாங்கல்ல வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். கடைசியாக அது எனக்கே ஆப்பாயிடுச்சு. அதோட ஓகே, அதுவும் நமக்கு ஒரு எக்ஸசைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீனிங் ஒர்க் இருந்தனால நான் இப்போ எக்ஸசைஸ் பண்ணலை அன்னைக்கு. ஏன்னா ஹால்லையே ரொம்ப இதாக கிடந்தது, செதறி போய். அதை க்ளீன் பண்ணாமல் போய் நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா டைம் ஆயிரும். அப்புறம் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வந்து சாப்பாடு ரெடி பண்ணணும், அப்புறம் இதை க்ளீன் பண்ணணும், அது வேலை அப்படியே டென்ஷன் ஆயிரும். கொஞ்சமாவது வீடு கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் மைண்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டு வேலை பார்க்குறதுக்கே. ஸோ அதோட ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டி எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு சில பேர் சொன்னீங்க, இந்த டேபிளுக்கு கீழே இருக்கிற மேட்டை எடுத்து வச்சுருங்க, நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. அதை எடுத்து வைக்கலான்னு தான் நான் ஹஸ்பண்ட்டை சொன்னேன். அவங்க அதை எடுத்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது, இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதை எடுத்துட்டேன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான், அது பார்த்து பார்த்து அப்படி பழகியாச்சு. அந்த மேட்டுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால் அதுக்கு எதுக்கு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி போட்டாச்சு. என்ன யார் இந்த வீட்டில் என்ன முடிவு எடுத்தாலும் பாதிக்கப்பட போகிறது நான் தான். அதனால் யாரும் வந்து அவங்க பாதிக்கப்பட போகிறதில்ல. அதனால் வந்து எதையுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அதை க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணுறதுக்கும் இடையில வந்து நம்மளை விடவா செய்கிறா முகில். வந்து இடையில வந்து அம்மா நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வேகம் கிளீனரெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, நான் க்ளீன் பண்ணி தரேன்னு. அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், தம்பி நீ எனக்கு பெரிய உதவி பண்ணணுன்னா எவ்வளோ குப்பைன்னு பாருங்கள். முகில்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, தம்பி நீ எனக்கு பெரிய உதவி பண்ணணுன்னா நீ ஒன்றுமே பண்ணாமல் அமைதியாயிரு, அதுவே எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மைதானாங்க, நம்ம ஒரு வேலை பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதே அது மிகப்பெரிய உதவி தான் நமக்கு. அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி வேஸ்ட்டு, இந்த பசங்க சிந்தி போடுற பிஸ்கட்டு, இந்த மாதிரி பொரி, பாப்கார்ன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து சும்மா அந்த கார்டனில் இருக்கிற இடத்துல வந்து போட்டுருவாங்க. ஏன்னா நிறைய பறவைகள் இருக்குது நம்ம வீட்டை சுற்றி. புறா, சிட்டுக்குருவி, கருப்பு கலர் குருவி, அதுக்கப்புறம் சில நேரம் மைனா, அதெல்லாமே வரும். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்த புதுசுலலாம் வரவே செய்யாது, எங்களை பார்த்து பயந்து ஓடிடும், நாங்கள் வந்து அதை அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு. இப்போ நான் கொஞ்சம் அதுகளுக்கு வந்து இந்த மாதிரி தீனி போடுறனால எங்களோட கொஞ்சம் அது பழகிடுச்சு, இவங்க நம்மளை அடிக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ நான் என்ன போட்டாலும் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். மீதியான சாப்பாடை கூட நான் பழைய சாதமாக இருந்தால் கூட தண்ணி புழிஞ்சிட்டு போட்டு விட்ருவேன். அப்படியே வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு கிடக்குங்க. பார்க்குறதுக்கே வந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த பறவைகள் பார்க்குறதுக்கு. நம்ம வந்து வேஸ்ட்டு நினச்சி ஒரு பொருளை தூக்கி போடுறோம்.
ஆனால் அது வந்து ஒரு உயிருக்கு உணவாகுது பார்த்திங்களா. ஸோ அதனால் அதை வந்து எப்போவுமே நான் அந்த சைடு போட்டுருவேன். குப்பையெல்லாம் போடுறதில்ல. அந்த மாதிரி வேஸ்ட் இது மட்டும் பிளாஸ்டிக்கெல்லாம் எதுவுமே போடுறதில்ல. இந்த சோறு இந்த மாதிரி ஐட்டங்களை மட்டும் போட்டு விடுவேன். அது நல்லா சாப்பிட்ரும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த வேகம் போட்டு அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். இடையிலே வந்து ஆஃப் பண்ணுறத பாருங்கள், அதை ஆன் பண்ண விடாமல். நம்ம ஆள் ரொம்ப சேட்டைங்க, வேறு என்ன பண்ணுறது. அதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லா சைடும் வந்து நல்லா வேகம் போட்டு எடுத்துட்டேன். ஸோ அது வேகம் போட்டோம்னா கம்ப்ளீட்டாக இந்த டஸ்ட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க இந்த வேகம் கிளீனர் வந்து என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து டெஃபல் பிராண்டுங்க. எவ்வளோ ஒரு ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து நாங்கள் வாங்கலை, எங்கள் வீட்டிலேயே வந்து நாங்கள் வரும்போதே ஹவுஸ் ஓனர் வந்து வாங்கி வச்சுருந்தது. ஸோ அதனால் அது ரேட் என்னென்னு தெரில. டெஃபல் பிராண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டாலே அதோட ரேட் வந்து வரும். இது வந்து கொஞ்சம் விலை குறைவுன்னு தான் நினைக்கிறேன். இன்னுமே இதை விட குவாலிட்டியான இதே பிராண்டில் இன்னுமே நல்ல இதுவுமே இருக்குது. அதுக்கப்புறம் நான் கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாச்சும் க்ளீன் பண்ணிடுவேன்னா கழுவி விட்டுருவேன். ஏன்னா அந்த டைல்ஸ் வந்து வெள்ளை டைல்ஸாக சொன்ன கிச்சனில் நம்ம வந்து அதிகமாக அழுக்குப்படும். அது வெள்ளையாக இருக்கிறதுனால ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ வாரத்தில் ஒரு தடவையாவது நல்லா கழுவிடணும்னு நினப்பேன். சில வாரங்கள் மிஸ் ஆயிரும், ஆனால் பல வாரங்கள் எப்படியாச்சும் கழுவிடுவேன். ஏன்னா நம்ம அங்கேயே கிச்சன்லேயே தானே நின்று வேலை பார்க்குறோம். ஸோ அந்த சமைக்கிற எண்ணெயெல்லாம் தெரித்து பிசு பிசுன்னு இருக்கும். அது நிற்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து கழுவிடுறது. சில பேர் கேட்டிருந்தீங்க, வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படின்னா ஒரு 2 வாரத்தில் ஒரு நாள் வந்து மாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். மாடி தூங்குகிற ரூமு அதை ஃபுல்லாக வந்து துடைக்கிறது, அந்த மாதிரி மாப் போடுறது, அந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து சில நாள் அவங்களுக்கு வேலை இல்லைன்னா அவங்களையும் க்ளீன் பண்ணிவிடுவாங்க மாடியை. அவங்க பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் தான் நான் மாடி பக்கமே போவேன் க்ளீனிங் ஒர்க்குக்கு. மேக்ஸிமம் அவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க மாடிக்கு. எனக்கு அந்தளவுக்கு வேலை இருக்காது. முடியாத பட்சம் தான் நான் பண்ணுவேன். மற்றபடி கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு க்ளீனாக தான் வச்சுக்கிடுவேன். ஏன்னா கிச்சன் கீழே பசங்க அதிகமாக விளையாடுற இடம்ன்றனால ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. நம்ம என்ன உட்காந்து நம்ம கூட்டி அதை தொடச்சி கையை வச்சு தொடச்சா க்ளீன் பண்ண போகிறோம். வேகம் இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு 2 இழுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு மாப்பு வச்சு தொடச்சிட வேண்டியதான். ஸோ கிச்சனை மட்டும்தான் கழுவுவேன், மற்ற ஏரியா எல்லாத்துலேயுமே மாப் போட்டுருவேன். ஸோ அவ்வளோதான். ஈஸின்னு நினச்சா ஈஸி, கஷ்டம்னு நினச்சா கஷ்டம், அவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பையும் நல்லா கழுவி வந்து தொடச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் டவுட் இருந்தது, தண்ணி ஊற்றுறோமே இந்த அடுப்பு எதுவும் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, நீ ஊருக்கு போன டைமில் நானும் தான் கழுவி விட்டேன், அப்போ தண்ணிலாம் பட்டுச்சு, ஒன்றும் ஆகலை அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறது. இல்லைன்னா அடுப்பு ஏதாவது தண்ணி பட்டு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது. அது இது புது அடுப்பு வேறு. நாங்கள் வரும்போது கேஸ் அடுப்பு தான் இருந்தது. சிலிண்டரும் கேஸ் அடுப்பு தான் வச்சுருந்தாங்க. நாங்கள் தான் வந்து கரண்ட் அடுப்பு வேணும்னு கேட்டோம். ஏன்னா கரண்ட்டுனால் நம்ம கரண்ட்டு பில்லோடையே போயிடும் அந்த சார்ஜ் எல்லாமே. இதே கேஸ்னால் நம்ம மாதம் மாதம் அதுவும் வாங்கிட்டு இருக்கணுமே தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து காலையிலேயே நான் வந்து இந்த சீரகம், வெந்தயம், சோம்பு இதெல்லாம் போட்டு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தேன். அது வந்து ஊற்றி ஒரு கிளாஸில் வந்து குடிச்சிட்ருந்தேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 8:30 பக்கம் ஆகிடுச்சு. 1 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சு இதை கழுவி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயும். சரி பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் சமைக்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்தா தான் வந்து பண்ணியிருந்தேன். முகில் வந்து பாஸ்தா தான் கேட்டான். சரி அவனுக்கு கொஞ்சம் வேக வைப்போன்னு பார்த்தேன். சரி எல்லாருக்குமே பாஸ்தா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் பாஸ்தா தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து இதுதான் கோதுமையில் பண்ணுறது தான், நல்லாயிருக்கும் இது. பாஸ்தா வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷமாக தான் ஆகும். ஸோ அந்த கேப்பில் துணியை காய வச்சிடலான்னு சொல்லிவிட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன். காலையிலேயே வீடு க்ளீன் பண்ணையிலேயே போட்டுட்டேன். சரி அதை காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். நல்லாவும் வெயில் போட்டுட்டு இருந்துச்சு, இதோடையே காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புரூனேயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுள்ளுன்னு வெயில் போட்டுட்ருக்கோம். அப்புறம் டக்குன்னு எப்படி தான் கிளைமேட் மாறும்னே தெரியாது. சடன்னு அப்படியே மழைக்காலம் மாதிரி மாறிடுங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் துணி வந்து வெளியில் காய போட்டிருந்தோன்னா கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும், எப்போ மழை இறங்கும்னு. அப்புறம் மழையில் நனைஞ்சிடுச்சுன்னா துணியெல்லாம் ஒரு மாதிரி வாட வர ஆரம்பிக்கும், திரும்ப ஒரு அலசுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கவனமாக நம்ம வந்து அலர்ட்டாக இருந்து எடுத்துடணும். சில நேரம் நான் மறந்துட்டு வந்துட்டு துணியெல்லாம் அப்புறம் நனைஞ்சு போய்டும். கிளிப் மாட்டுறதில்ல, சும்மா அந்த கிளிப்பே இல்லை, நான் இன்னும் வாங்கவே இல்லை. கடைக்கு போனால் ஞாபகமே வருதில்ல. அப்போ கிளிப் மாட்டாமல் இருக்கும், காற்றுக்கு கீழே விழுந்துருது. நெக்ஸ்ட் டைம் போகையில் வாங்கணும் கிளிப்பு. அப்புறம் நான் துணி காய போட்டு வர்றதுக்குள்ளேயும் நல்லா பாஸ்தா வந்து வெந்துருச்சு. ஸோ அதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். முகிலுக்கு எப்போவுமே நான் வந்து பாஸ்தாவை வேக வச்சோடனே கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவேன்.
வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து கொடுத்தோம்னா அவன் சாப்பிடவே மாட்டான். ஏன்னா அதில் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுவேன். ரொம்ப ஸ்பைசியாலாம் இருக்காது. அந்த கலர் கொஞ்சம் மாறி இருக்கும் ரெட் கலராக. அவன் நினச்சிக்கிறான் சிவப்பாக இருந்தால் காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சாப்பிடாம கம்ப்ளீட்டாக தொடவே மாட்டான். அதனால் ஃபஸ்ட்டே வந்து எடுத்து கொடுத்துட்றது. ஆதவும் அப்படி தான் இருந்தான். 3-4 வயசில் அப்படி தான் இருந்தான். இப்போ மாறிட்டான். நாங்கள் சாப்பிட்றத வந்து சாப்பிட்டான். ஏன்னா கொஞ்சம் பெரிய பையன் ஆனனால. பட் முகில் அப்படி இல்லை. இன்னும் குழந்தையாவே இருக்கிற மாதிரி தானே இருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டாக எடுத்துட்டேன். அப்புறம் எங்களுக்கு மட்டும் முட்டை இதெல்லாம் போட்டு நம்ம வந்து பாஸ்தா எக் பாஸ்தா மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சில பேர் வந்து இந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு 3 முட்டை, அது கூட வெங்காயம், கொஞ்சம் சீரகம், மிளகு பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்புறம் அதே பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம வெங்காயம் இல்லை பூண்டு, தக்காளி ஒரு 2 தக்காளி பழத்தை வந்து நான் நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து அதோட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துட்டு அது லைட்டாக வதங்கினா போதும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு 2 தக்காளி பழத்தை நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி வச்சதே அது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டாம். ஸோ அதையே வந்து அந்த எண்ணெயிலே நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி கொஞ்சம் அரையாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நல்லா அரைச்சிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஃப்ளேவரில் மசாலா பிடிக்குமோ அதை சேர்த்துக்க வேண்டியதான். எனக்கு வந்து நான் வந்து இந்த சக்தி மசாலாவில் வந்து ஒரு பாக்கெட் வாங்குவேன். சிக்கன் மசாலான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். ஸோ அதில் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அது ரொம்ப காரமாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் உப்பு அந்த அந்த சாஸுக்கு தேவையானது மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தா, அதுக்கப்புறமா ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கு அதையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆரிகானோ இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சேர்த்துக்கலாம் ஃபைனலாக வேணும்னா. எனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காதுங்க. அது மாதிரி மருந்து ஸ்மெல்லு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அது வாங்குறதே கிடையாது. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு எக் பாஸ்தா ரெடி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு அதுதான். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் எடுத்து கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு வந்து வேலைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. நீங்கள் மதியம் கிளம்பி ரெடியாக இருங்க, 1 மணிக்கு நான் வர்றேன், 1:30க்கு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஆதவுக்கும் எனக்கும் வந்து எடுத்து உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்னென்னா எனக்கு வந்து ஊரில் இருக்கையில் ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்ததுங்க. ஊரில் என்ன எங்களுக்கு நாங்கள் எப்போ இந்த லாஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அயர்லாந்து போனதுலேருந்து இந்த ஆசை எனக்கு ரொம்ப இருந்தது. என்னென்னா அயர்லாந்து போனதுக்கப்புறமா நான் இருந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எதித்தாப்புல ஒரு ஸ்கூல் இருக்கும். ஸ்கூல் பக்கத்தில் தான் இருந்தோம். ஸோ அப்போ எனக்கு வந்து பொழுதே போகாது. ஏன்னா நான் மட்டும்தான் இருப்பேன் வீட்டில். ஆதவ் இருப்பான். அப்போ வந்து ஆதவ் ரொம்ப கை குழந்தை. அவன் வந்து தூங்குவான் சில நேரம் என் கூட இருப்பான். அப்போ நான் ஜன்னலில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். வெளியில் ஜன்னல் இருக்கும். யார் ஸ்ட்ரீட்டில் நாங்கள் வந்து கொஞ்சம் மெயினான இடத்துல தான் இருந்தோம். ஸ்கூல் எல்லாமே கொஞ்சம் சிட்டியில் தான் இருக்கும் அங்கே. அப்போ காலையில் வந்து பசங்க 8 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கெல்லாம் வருவாங்க. மதியம் நான் ஸ்கூல் போவேன். ஸ்கூல் ஏரியாவிலே இருந்தனால எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. நம்ம என்னென்னா நான் நினச்சோம் நம்ம அயர்லாண்ட்லேயே தானே இருக்க போகிறோம். அப்போ அதை வந்து ஒரு 2-3 வயசுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா அவனை கிண்டர்கார்டன் அந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்துடலாம். அப்போ இங்கேயே படிச்சிருவான் அப்படின்ற ஒரு ரொம்ப ஆசை இருந்தது. ஏன்னா ஃபாரினில் கொஞ்சம் படித்தான்னா கொஞ்சம் அவனோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், அவனுக்கு கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் இது எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு. சில பேர் நினைக்கலாம் ஃபாரினில் படித்தா தான் நல்லா இருக்குமா, அப்போ நம்ம ஊரில் படிக்கிற குழந்தைங்களாம் நல்லா வரலையா அப்படி சொல்ல வரலன்னா எங்கே படித்தாலுமே சரி தான். அதுக்காண்டி எல்லோரும் கொண்டு வந்து நம்ம ஃபாரினில் படிக்க வைக்க முடியாது. ஸோ அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சனால நானும் சரி என் ஹஸ்பண்டும் ஆசைப்பட்டோம் நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா டைமில் ஊருக்கு வந்தனால அந்த வாய்ப்பே எங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டோம். ஸோ இந்த வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டோரியை அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் 1:30 போல் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்தாச்சு. வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு ஒரு ஹால் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்கள கொண்டு போய் கிளாஸில் விட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு குழந்தைங்களோட அந்த கிளாஸ் டீச்சரும் அந்த ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க குழந்தைங்கள. அந்த மாதிரி ஒரு சில காஸ்டியூம்ஸ்லாம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம்.
ஸோ அப்போ அதை கொண்டு போய் கிளாஸில் விட்டுட்டு நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம் அந்த ஹாலுக்கு. அப்புறம் ஒவ்வொரு செக்ஷன்ஸில் இருந்து குழந்தைங்க வர ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் வந்து எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி இருக்கும். இங்கே எப்படி இருக்குன்னா KG2, நாங்கள் சேர்த்துருக்க ஸ்கூலில் KG2, KG3, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி. ஆதவ் போகிறது பேசிக் KG2 தான். ஏன்னா அவனை ஃபஸ்ட்லேருந்தே நாங்கள் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் KG2லேயும் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது, KG3லேயும் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ ஹோலாக எல்லா கிளாஸ்லேயுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் டே மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஸ்கூல்லலாம் நடக்கிறது, நம்ம படிக்கையில் எப்படி நடக்கும்னா, இப்போ நம்ம 6th-லேருந்து 12th வரை ஒரு ஸ்கூலில் படிக்கிறோன்னா எல்லாருக்குமே ஒரே நாளில் நடக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. ஒவ்வொரு கேஜிக்கு தனியாக, அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தனித்தனியாக தான் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உட்காந்துருந்தோம். அப்புறம் எல்லா குட்டீஸ் எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மஞ்சள் கலர் தான் பார்த்திங்கன்னா என் கிளாஸு, என்னோடய பையனோட கிளாஸு. அவங்க கிளாஸ் நேம் வந்து KG2 மேரி கோல்டு அவங்க. ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா அதோட டீச்சர். ஸோ ஆதவ் வந்து அப்படியே நடந்து வரையில் நானும் முகிலும் நின்று வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ஆதவ்னு கத்துறோம், எங்களை பார்க்கவே இல்லை. அந்த சத்தத்தில் அவனை கேட்கலன்னு நினைக்கிறேன். அப்போ முகில் வந்து அண்ணா அண்ணா அப்படின்னு அவங்களும் இது பண்ணாங்க. பட் அவன் பார்க்கல. அதுக்கப்புறமா பார்த்துட்டு அப்புறம் எல்லா செக்ஷனுமே இல்லை. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, என்ன பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா குழந்தைங்களையுமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு குழந்தைங்களையும் அதாவது பார்ஷியாலிட்டி பார்க்குறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நல்லா எல்லா குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி, எல்லா குழந்தைங்களும் டான்ஸ் பண்ணுற மாதிரி, எல்லாரையுமே நல்லா அதில் வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்து அங்கே புருனே வந்த உடனே ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்கூலில் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, இங்கே சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட தான் ஓகே அப்படின்ற மாதிரி நாங்களும் சேர்த்து விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் புருனேயோட நேஷ்னல் ஆந்தம் சாங் இருக்கும் பார்த்திங்களா, நமக்கு எப்படி தேசிய கீதம் அந்த மாதிரி இருக்குல்ல இந்தியாவுக்கு, அதே மாதிரி அங்கேயும் இருக்கும்ல. அந்த சாங்கை வந்து ஃபஸ்ட்டு பாட வச்சாங்க. எல்லா குழந்தைங்களையுமே வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து நின்று பாடினாங்க. ஸோ ஆதவ் பாடையில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஆதவ் வந்து இந்த ஸ்கூல் சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு பேசவே மாட்டான். ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுவான். ஏன்னா ஒரு இந்த நாக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. ஆனால் இந்த ஸ்கூலில் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டு, பேச ஆரம்பித்தது, பாட ஆரம்பித்தது, லாங்குவேஜ் டெவலப் ஆனது, இது எல்லாமே. ஸோ அது எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம குழந்தைங்க நல்லா வந்து வளரும்போது அவங்க பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறமா ஒவ்வொரு கிளாஸாக பர்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ நான் எல்லா கிளாஸுமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாரையும் வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா நாங்கள் ரொம்ப வீடியோ எடுத்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் ஆதவ் இருந்தது, கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆதவும் இந்த கூட்டத்தில் எங்கே இருந்தால் நீங்கள் பார்த்தீங்களான்னு கண்டுபிடிங்க. ஸோ இந்த கூட்டத்தில் இந்த ஃபைனல் கடைசி ரோவில் செகண்டாக இருக்கான். அதாவது ரைட் சைட்லேருந்து தேர்டு, லெஃப்ட் சைட்லேருந்து செகண்ட் ரோவில் வந்து இருக்கான். ஸோ நல்லா ஆடியிருந்தான். இந்த ஸ்டெப்ஸுமே மறக்கவும் இல்லை, நல்லா பண்ணி ஆடியிருந்தாங்க. பட் பாட்டு வந்து பேக்ரவுண்டில் வந்து நான் ஆட் பண்ண முடியல. ஏன்னா வந்து நம்ம பாட்டு வந்து இது பண்ணால் காப்பிரைட் ப்ராப்ளம் ஆகும். காப்பிரைட் வந்துச்சுன்னா அந்த வீடியோக்கான பேமெண்ட் வந்து க்ரெடிட் ஆகாது. யாருக்கு அந்த சாங்கோட காப்பிரைட் யார் எடுத்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து போகும். ஸோ லாஸ்ட்டு நான் வந்து இங்கே புருனேயில் நடந்த அந்த கலை நிகழ்ச்சி வீடியோலாம் போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அதுக்கெலாம் எனக்கு வந்து பேமெண்ட்லாம் வராது. ஏன்னா அது வந்து காப்பிரைட்டில் போயிடும். ஏன்னா அந்த எல்லா சாங்ஸுமே நம்ம ஆட் பண்ண முடியாது. ஷார்ட்ஸில் போடுற சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து யூடியூப்ல இருந்தே கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து எடுக்கிறனால பிரச்சனை இல்லை. பட் இதிலலாம் ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் எல்லா கிளாஸ்லேயுமே பார்த்திங்கன்னா கேம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்புறம் பேரண்ட்ஸ்களுக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் கேமெல்லாம் இது பண்ணால், ஸோ அந்த ஸ்டோரியே இதில் அப்படியே கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அயர்லாண்ட் ஸ்டோரிக்கு வருவோம். அப்போ ஊருக்கு வந்துட்டோமா, அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஊர்லேருந்து கேரளா போயிட்டோம். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ கேரளாவில் இருந்து தான் இங்கே புருனே வர்றதுக்கு வேலை தேடிட்டு இருந்தாங்க. அப்போ என் பையனுக்கு ஆதுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே புருனே வர்றதுக்கு முன்னாடிலாம் அங்கே அவனுக்கு ஒரு 3-3.5 வயசு இருக்கும். ஸோ அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் சேர்த்து விடுங்க, இன்னும் சேர்க்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்து சும்மா சின்னதாக ஒரு கிண்டர் கார்டனில் தான் சேர்த்தோம். ஏன்னா
கேரளாலே போய் நம்ம ஸ்கூலில் சேர்க்க வேண்டாம், அவனோட பேசிக் படிப்பே வந்து ஒரு வெளிநாட்டிலேருந்து ஆரம்பிக்கட்டும் அப்படின்ற ஒரு தாட் எங்கள் 2 பேருக்குமே இருந்தது. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஹோப் இருந்தது, ஒரு நம்பிக்கை. நம்ம எப்படியும் வெளிநாட்டில் எங்கேயாவது வேலை வாங்கிடுவோம், அங்கே கொண்டு போய் பிள்ளைய ஸ்கூல் சேர்த்துருவோம், முன்னாடி விட்டதை இப்போ போய் நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்து இருந்தது. ஸோ அந்த நம்பிக்கை தான் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த நம்பிக்கையோடயே நாங்கள் அவனை வந்து ஸ்கூலே சேர்க்காம அங்கேயே ஒரு சின்ன கிண்டர் கார்டனில் மட்டும் சேர்த்துருந்தோம். இங்கே வந்து எந்த நாட்டில் வேலை கிடைக்குதோ அங்கே வந்து அவனை வந்து நம்ம பேசிக்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் என்ன நினச்சோமோ அது வந்து நடந்தது. கிரேஸ் ஆஃப் காட். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விடாமுயற்சி, தன்னம்பிக்கையினால். ஸோ நம்ம நினச்சா நம்மளை முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றது தான் எங்களுக்கு வந்து தோணுச்சு. ஸோ ஸோ அந்த டைமில் எனக்கு இந்த இது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுகளுக்கெலாம் கேம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேம் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நானும் வந்து அவங்கவுங்க கிட்ஸை வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்து ஒரு கேமு. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா ஹஸ்பண்ட் வரல, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு எடுக்க முடியல. அப்புறம் எங்கள் மேரிகோல்டு டீம் தான், நாங்கள் தான் வின் பண்ணோம். அப்போ எங்களுக்கு ப்ரைஸும் கொடுத்துருந்தாங்க, பேரண்ட்ஸு கிட்ஸுக்குன்னு சொல்லிட்டு. ஒரு டவல் ஒன்று, அதுக்கப்புறமா ஒரு ஃபோன் வைக்கிற மாதிரி ஒரு பர்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லா கிட்ஸுக்குமே ப்ரைஸு, ஃபஸ்ட் ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸு, தேர்ட் ப்ரைஸு, அதுக்கப்புறம் டோட்டலாக எந்த டீம் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்த எல்லா கிட்ஸுக்குமே மெடல். ஸோ அந்த மெடல் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும், மோட்டிவேஷனை கொடுக்கும். அதெல்லாம் கலட்டவே இல்லை. வீட்டில் வந்து நைட் வரை போட்டிருந்தான். கலட்டுறான்னு சொல்லியுமே வந்து கலட்டலை. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதே மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாேருக்கும் சந்தோஷம். பிள்ளைங்க இந்த மாதிரி மெடல் வாங்கும்போது யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது. ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா எல்லோரும் அவங்கவுங்க கிளாஸோடு போய் குரூப்பாக ஃபோட்டோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் குரூப்பாக இது பண்ணுறது, இதெல்லாம் நல்லா. இப்போ தான் என் ஹஸ்பண்ட் பின்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க, ஜூஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு சில தமிழ் சிஸ்டர்ஸையும் வந்து மீட் பண்ணோம். ஸோ பேசினோம், ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். ஸோ நல்லா இருந்தது. இந்த டே ஒரு மறக்க முடியாத நாளாகவே மாறிடுச்சுங்க. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுதுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.